அப்பா வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன்டா, என்ன மன்னிச்சிரு. ஐயோ போச்சு. பார்த்தீங்களாங்க இந்த வீடியோவை எப்படி இருக்கு? அந்த குழந்தை என்னங்க பண்ணுச்சு? பாவங்க அந்த குழந்தை. பயமா இருக்குது பயமா இருக்குதுன்னு சொல்லுதுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்து. என்னால் இந்த வீடியோ போடாமல் இருக்க முடியல. என்னங்க நடக்குது இந்த சமூகத்தில்? ஒரு பெற்றவங்க அந்த குழந்தைங்களுக்காக வாழணுங்க. அதாங்க வாழ்க்கை. அந்த பெண்ணு எவ்வளோ கீழ்த்தனமான ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்கு அவங்க வந்து அந்த கணவரை கொன்னுட்டு இருக்கலாம். அதுக்கு ஈக்குவல் தாங்க இது. நீங்கள் நம்பலனாலும் ஒரு கணவன், ஒரு ஆண் அவனோட மனைவி வந்து இந்த மாதிரி தவறாக போகும்போது அது அவன் சாவறதுக்கு சமங்க. தெரியுங்களா? ஏன் நான் அப்படி சொல்கிறேன் தெரியுங்களா? அது உன்னதமான ஒரு உறவுங்க, கணவன் மனைவின்றது. என்னதான் அப்பா அம்மா பெற்று அந்த பெண்ணை வந்து வளர்த்து கணவர்கிட்ட அமைச்சிருந்தாலும் அந்த பெண்ணோட முழு உரிமையாளர் அவர் தாங்க. என்னங்க இது? அவருக்கு எவ்வளோ வலியாக இருக்கும் தெரியுமாங்க? அந்த வலி அவரால் பொறுத்துக்க முடியாது. அவங்களோட துரோகத்தை அவரால் பொறுத்துக்க முடியல. அதனால தாங்க அவர் கொலை பண்ணியிருக்காரு. அதுக்காக நான் அதை நியாயப்படுத்தணும்னு நான் பேசலை. அவர் வந்து நிதானமாக இருந்து அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம குழந்தைக்காக நம்ம வாழணும். அவங்க என்ன இப்போ ஒரு தடவை பண்ணுறாங்க? அவங்க நிறைய தடவை பண்ணியிருக்காங்கல்ல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு எத்தனை தடவை வார்னிங் கொடுத்துருக்கீங்க? விட்டு போயிட்டுருக்கலாம். என்ன பண்ணுறது? கஷ்டம்தான். ஏன் அந்த கோவத்தை அவங்கக்கிட்ட தான் காட்டணுமா? அடுத்த கட்ட வாழ்க்கை மேலே அந்த கோவத்தை காட்டலாம். சட்ட ரீதியாக போயிட்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஏன் உங்களை மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இதே மாதிரி கணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த சமூகத்தில். அவங்களுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் நீதி வாங்கி தரலாம். அந்த முயற்சிகளை எடுக்கலாம்ல. ஏன் இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியங்கள் பண்ணுறீங்க? நான் கேட்குறேன். தவறுங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, தமிழ்நாட்டில் நிறைய ஆண்களுக்கு தைரியம் குறைஞ்சு போச்சு. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சம உரிமைனால, ஈக்குவாலிட்டி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? ஈக்குவாலிட்டி, அதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்குங்க. ஒழுக்கம்தான் முதல்ல.